என்னது அமேசான்ல டேட்டிங் ஆப்பா? நம்ம கண்ட காட்சி உண்மதானா? அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்லாம் வச்சிருப்பாங்களா? அப்படின்னு சந்தேகமா இருந்துச்சு. ஸோ டேட்டிங் ஆப் பத்தி நான் வந்து தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. இன்றைய இளைய சமுதாயம் வந்து தவறான வழிகளுக்கு போறதுக்கும், பல கிரைம் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்கள் வந்து வழிவகுக்குது. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த டேட்டிங் ஆப் வந்து உண்மையா? அமேசான்ல வரக்கூடிய இந்த ஆப் வந்து உண்மையா? அப்படி பார்க்கிறதுக்காக அமேசான்ல போயிட்டு இந்த மாதிரி அமேசான் டேட்டிங் ஆப் போட்டா, உண்மையாலுமே இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகுது. இதில பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அது மட்டும் இல்லாம வயதானவங்க கூட வராங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒரு வெப்சைட் வந்து அமெரிக்கர்கள் பயன்படுத்துறதுக்காக உருவாக்குன வெப்சைட் மாரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதில வந்து ஃப்ரீ டெலிவரி, இத்தன மணி நேரத்தில டெலிவரி கிடைக்கும், ஸ்டார் ரேட்டிங்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நெறைய வந்து ரிவ்யூஸா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ஃபன்னா இருந்தாலும், இப்ப தான் வந்து சிந்திக்க தோணுச்சு. இது வந்து உண்மையான வெப்சைட்டா, பொய்யான வெப்சைட்டான்னு சொல்லி நம்ம வந்து சிந்திக்க தோணுச்சு. சரி, இந்த வெப்சைட்டோட லீகல் இன்ஃபர்மேஷன் உள்ள கான்டாக்ட்டோ, இல்ல அவங்க அபவுட் பேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக உள்ள போனோம் அப்டின்னா, நமக்கு வந்து எதுவுமே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. சரி, இது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூகுள்ட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அமேசான் டேட்டிங் ஆப் வந்து ரியலா, ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ சர்ச் பண்ணும்போது நம்ம நெனச்ச மாரியே இது வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட் தான். கூகுள்ல இது வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட் சொல்லி வந்துருச்சு. இந்த ஒரு வெப்சைட் வந்து இப்ப சமீபமா உருவான வெப்சைட் வந்து கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வெப்சைட். அப்பவே வந்து நெறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப மறுபடியும் வந்து சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு. இத வந்து யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். இதுல கேட்கப்படுற டீடைல்ஸ்க்கோ இல்ல வந்து எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிட வேண்டாம். இதுல நெறைய பேர் வந்து இது வந்து அமேசான்ல இருந்து வரக்கூடியது தானே. நான் வந்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுடைய பெர்சனல் டீடைல்ஸ் வந்து திருடு போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து நெறைய பண இழப்புகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி இன்டர்நெட்ல சோசியல் மீடியாஸ்ல வரக்கூடிய இந்த மாரி ஃபேக்கான விஷயங்கள நம்பி ஏமாறாதீங்க. நம்ம சேனல தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஃபேக்ட் செக் வீடியோல சந்திப்போம்.